இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25வது வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் நசிக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது எப்பொழுதும் அவருக்கு முன்பாக தேவனை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் என்கிறார். அவர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு முன்பாக தேவனை நிறுத்தி இருந்தார். தேவனை நமக்கு முன்பாக நிறுத்தும் போது அவர் நமக்கு முன் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். மூடப்பட்ட அத்தனை கதவுகளையும் திறக்கிறார். உங்கள் சத்துருக்களுக்கு எதிராக உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்கிறார். இப்படித்தான் தாவீது எல்லா யுத்தங்களிலும் ஜெயித்தார். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவரால் தேவனை துதித்து பாட முடிந்தது. அவர் ரசிக்கப்படாதபடி தேவன் அவருடைய வலது பக்கத்தில் இருந்திருக்கிறார். பொதுவாக ஏதாவது காரியமாக வேண்டுமென்றால் ஒரு பெரிய ஆளை நமக்காக நம்மோடு வர சொல்லி கேட்போம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனுக்கே இவ்வளவு பவர் இருக்குமானால் சர்வ வல்ல தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அவரை நாம் முன்னிறுத்தும் போது நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். நம்முடைய இன்பமான சூழ்நிலைகள், சந்தோஷமான சூழ்நிலைகளில் கூட தேவனை நாம் முன்னிறுத்த வேண்டும். எப்பொழுதும் என்றால் எல்லா நேரங்களில் என்றுதானே அர்த்தம். சோர்வாக இருக்கும்போது, பயமாக இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது, பிரச்சனைகளின் மத்தியில், வேதனைகளின் நடுவில், உற்சாகமாக இருக்கும்போது, வெற்றியின் நடுவில், தோல்வியை சந்திக்கும் போது, வேலை பார்க்கும் இடத்தில், மேலதிகாரியின் தொந்தரவின் போது, ஏதாவது ஒரு பிரச்சனையின் மத்தியில், விரக்தியாக இருக்கும்போது, அவமானப்பட்டு இருக்கும்போது, கேலிக்கு ஆளாகும் போது, இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நம் முன்பாக நிறுத்தி அவரை நாம் நோக்க வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவருக்குள் நம்மை சந்தோஷப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீங்கள் இன்று பேசியிருக்கீங்க ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அமேன். எங்களுக்கு முன்பாக உண்மை நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஏசப்பா. அமேன். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திர ஏசப்பா. வண்டியில் டெய்லி போகிறப்ப அப்பா நாங்கள் கூற வேண்டிய வசனம், எங்களுக்கு முன்பாக உண்மை நிறுத்தி வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அமேன். அப்பா இப்படி நாங்கள் சொல்லும்போது எங்களை பாதுகாப்பாக அமேன் எங்களை ட்ராவல் பண்ண வைக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. அமேன். எங்களுடைய எல்லா நேரங்களிலும், சந்தோஷமான துக்கமான எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு முன்பாக உண்மை நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம்ப்பா. நாங்கள் அதனால் அசைக்கப்படுவதில்லைப்பா. சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா அசைக்கப்படாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய பலனால் இது ஆகும் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்குள் பிழைத்திருப்பது நீங்கள் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் அல்லப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க அல்ல ஏசப்பா. அவங்களுக்குள் நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றியப்பா. எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களை தப்பு வைக்கிறீங்க ஏசப்பா. மலை போல் எங்கள் பிரச்சனை அப்பா முன்னாடி வந்தாலும் நாங்கள் பயப்பட போகிறதில்ல ஏசப்பா. இந்த மலையை பார்த்து அப்புறம் என்று பேசும்போது அது எங்களை விட்டு அகன்று போகிறது ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையின் வல்லமை நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. தைரியத்தின் ஆவியை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஜெயிப்பதற்காக இல்லை ஏசப்பா. நீங்கள் எங்களுக்காக ஜெயித்து கொடுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் ஏசப்பா. சாத்தானை ஜெயித்து அப்பா எங்கள் கையில் நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு அருமையான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம் ஏசப்பா. இந்த சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். அவன் கொண்டு வரும் பிரச்சனைகள், நோய்கள், கடன்கள், அழுகைகள், துன்பங்கள், துக்கங்கள் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் வேலை பார்க்க முடியாதுப்பா. அந்த சாத்தான் தோற்று போனவன். அவன் எங்களை ஏமாற்ற பார்க்குறான் ஏசப்பா. நாங்கள் ஏமாற மாட்டோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கீங்க ஏசப்பா. உங்களுடைய மகிமை எங்கள் மேல் பிரகாசிக்குது ஏசப்பா. சிலுவையில் எங்களுக்காக அப்பா நீங்கள் உங்களுக்காக வெற்றி பெறல ஏசப்பா. அப்பா இந்த பாவிகளாகி எங்கள் ஒவ்வொருத்தருக்காக சாத்தானை ஜெயித்தீங்க ஏசப்பா.
அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஏசப்பா, இந்த பாவிகள் ஒவ்வொருத்தரும் ஏசப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி கூறுகிறோம் ஏசப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஏசப்பா. அப்பா, நீங்கள் ஜெயித்த வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இல்லை ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அமைதியாக உங்களுக்குள் சமாதானமாக உங்களுடைய சந்தோஷம் எங்கள் இருதயத்தில் நிரம்பி உங்கள் பிள்ளையாக நாங்கள் வாழணும் ஏசப்பா. எல்லா நேரங்களிலும் உங்களுடைய பிரசன்னங்களை நாங்கள் உணரணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. போகும்போது வரும்போது எங்களை ஆசீர்வதிங்க. ஆமென். எங்கள் கண்களுக்கு தெரிகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்க ஏசப்பா. இது உண்மை இல்லை ஏசப்பா, மாயை. ஆமென். பிரச்சனை மாதிரி எங்கள் முன்னாடி கொண்டு வந்து நின்றுருக்கா ஏசப்பா. ஆமென். அந்த சாத்தானை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஏசப்பா. எங்களை விட்டு அகன்று போக கட்டளையிடுகிறோம் ஏசப்பா. உங்கள் நாமத்தினால் ஆமென். சாத்தான் இனி எங்களிடம் வேலை பார்க்க முடியாது ஏசப்பா. எங்கள் உடலுக்குள் எந்த நோயையும் கொண்டு வர முடியாது. ஆமென். எங்களுக்கு கடன் பிரச்சனைகளை கொண்டு வர முடியாது. வீணான செலவுகளை கொண்டு வர முடியாது. குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் கொண்டு வர முடியாது. கணவன் மனைவி உறவுக்குள் விரிசலை கொண்டு வர முடியாது. ஆமென். திருமணத்திற்கு தடைகளை கொண்டு வர முடியாது. குழந்தை பிறப்பதற்கு தடைகளை கொண்டு வர முடியாது. உடம்பில் எந்த நோயையும் அவன் கொண்டு வர முடியாது ஏசப்பா. நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஏசப்பா. எங்களுக்குள் வாழ்வது நீங்கள் ஏசப்பா. பரிசுத்த ஆவி எங்களை வழிநடத்தட்டும். இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுதலை செய்வதாக ஏசப்பா. நாளை காலையில் எந்திரிக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமாதானத்தினால் பலப்படுத்துங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில்